மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 டியூட்டோரியலில் 4வது வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஹோம் டேப்பை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே 2 டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் டாக்குமெண்ட் 1ன்றதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சில சாம்பிள் டெக்ஸ்ட்டை வச்சுருக்கேன். ரைட், எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேப்பான்னு சொல்லும். ஹோம் டேப் இருக்குது, இன்சர்ட் டேப், பேஜ் லேஅவுட் அப்படின்னு டேப் இருக்குது. நாங்கள் இந்த வீடியோவில் ஹோம் டேப்பில் இருக்கிற சில கமாண்ட்ஸ் அதில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டேப்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில குரூப்ஸ் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கிளிப் போர்டு என்ற குரூப்புக்குள்ளே கொஞ்சம் கமாண்ட்ஸ் இருக்குது. அதே போல் ஃபொண்ட் அண்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வகையான கமாண்ட்ஸ் இதுக்குள்ளே குரூப் ஆக்கப்பட்டிருக்கு. அதே போல் பேராகிராஃப் அண்டக்குள்ளே இருக்குது, ஸ்டைல் அண்டக்குள்ளே இருக்குது, எடிட்டிங் அண்டக்குள்ளே இருக்குது. ரைட், நாங்கள் முதலாவது இந்த ஹோம் டேப்பில் இருக்கிற ஃபொண்ட் அண்ட் குரூப்பில் இருக்கிற டூல்ஸ் முதலாவதாக பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் கிளிப் போர்டையும் ஏனைய குரூப்ஸையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ரைட், இப்போ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பார்த்திங்கன்னா இது ஃபொண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம். ஃபொண்ட்ஸ், அதாவது இதுக்குள்ளே எழுத்துருக்கள் நிறையவே இருக்குது. ஒவ்வொரு எழுத்துருவும் ஒவ்வொரு வடிவத்திலையும் வித்தியாசமான ஸ்டைல்லையும் இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கணனியோட சில ஃபோன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபோன் ஸ்டைலை இணையத்திலிருந்து டவுன்லோட் செய்து நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் எழுத்துக்களும் இருக்குது, ஆங்கில எழுத்துக்களோட கூட சிங்கள மொழி எழுத்துருக்களும் இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட், இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்ப்போம். இங்கே நான் டைப் பண்ணியிருக்கிற வசனத்துக்கு இடையில் நான் கர்சரை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணும்போது அந்த வசனம் எந்த வகையான எழுத்துருவில் டைப்பாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல காட்டும். வேறு எழுத்துருக்கள் அதே வசனத்துக்கு நீங்கள் பிரயோகிக்க போகிறீங்கன்னு சொன்னால் முதலாவது அந்த வசனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட மவுஸை இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணி வலது பக்கம் நகர்த்துறது. ரைட், நகர்த்தி விடும்போது நீங்கள் தெரிவு செய்த இந்த வசனம் செலக்ட் ஆகிருக்குது நீங்கள் பார்க்கலாம். நீல ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். ரைட், இது செலெக்ஷன்னு சொல்லுவோம். ரைட், நீங்கள் வசனத்தை செலக்ட் பண்ணின பிறகு இந்த இடத்துல இருக்கிற சின்ன ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு மார்க் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வேறு ஃபோன் ஸ்டைலில் இதுக்குள்ளே தெரிய வரும். இப்போ வேறு ஃபோன் ஸ்டைலில் நீங்கள் தெரிவு செய்து விட்டீங்கன்னாலும் போதும். நான் இந்த இதை தெரிவு செய்கிறேன். தெரிவு செய்யக்குள்ளே உங்களோட ஏற்கனவே இருந்த ஃபோன் ஸ்டைலுக்கும் நீங்கள் தெரிவு செய்த ஸ்டைலுக்கும் இடையில் இருக்க வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட், அதே போல் அடுத்த சென்டென்ஸை செலக்ட் பண்ணுறேன். விரும்பின இன்னொரு ஸ்டைலை நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், அவ்வாறே நீங்கள் தெரிவு செய்கிற சென்டென்ஸுக்கு நீங்கள் விரும்பின ஸ்டைலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இந்த இடத்துல கிளிக் பண்ணி வேறு ஸ்டைலில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் இந்த ஃபொண்ட் ஸ்டைலை ஃபொண்ட் அண்ட் இந்த டூவில் கமாண்டை இதில் பாய்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், விஷயம் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். சில நேரம் தமிழ் எழுத்துக்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் தமிழ் எழுத்துருக்களை நீங்கள் தெரிவு செய்யுங்கன்னு சொன்னால் இந்த வசனம் தமிழில் மாறுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கருத்து இல்லாத ஒரு வசனமாக தென்படும். தமிழில் டைப் பண்ணுறதை பற்றி நீங்கள் அடுத்தடுத்து வார வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இரண்டாவதாக இருக்கிற கமாண்ட் ஃபோன் சைஸ்ன்னு சொல்லும். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த சென்டென்ஸோட சைஸை இந்த இடத்துல கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம். இப்போ நான் 24 செலக்ட் பண்ண சொன்னால் நான் செலக்ட் பண்ணுற இந்த வசனத்துடைய ஃபோன் சைஸ் பெரிதாகிறத பார்க்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் மாற்றலாம். 72. சில நேரம் இதை விட பெரிய சைஸ் தேவைன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். 100 டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் கீயை கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த வசனம் நீங்கள் கொடுத்த அந்த சைஸுக்கு நீங்கள் மாறுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், இவ்வாறு நீங்கள் செலக்ட் பண்ணுற சென்டென்ஸ் அல்லது வேர்ட்ஸோட சைஸை இந்த இடத்துல அதிகரித்து கொள்ளலாம். நம்பர்ஸை கொடுத்து அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட், மூன்றாவது கமாண்ட் அதே விஷயந்தான். நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஃபொண்ட் சைஸு தான் இதுவும் செய்ய போகுது. ஆனால் இது ஒவ்வொரு தரமும் நீங்கள் செலக்ட் பண்ணுற சென்டென்ஸில் சைஸை ஒவ்வொரு தரமும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த கமாண்டை கிளிக் பண்ணக்குள்ளே பெருசாக போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது.
இதை சொல்கிறோம் நான் க்ரோ ஃபவுண்டன்னு சொல்லும். ஒவ்வொரு கிளிக்குக்கும் குறிப்பிட்ட அலகு கூடாக இந்த செலக்ட் பண்ணியிருக்கிற சென்டென்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு நாங்கள் இதை பாவிக்கும். ரைட். அடுத்த கமாண்ட் வந்து அதே மாதிரி தான், நான் இதையே செலக்ட் பண்ணுறேன். அது வந்து ஸ்ட்ரிங் ஃபோன்னு சொல்லும். பெருசாக இருக்கிற ஒரு ஃபோன் சைஸை வந்து இந்த கமாண்டை கிளிக் பண்ணுறது மூலமாக சின்னதாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ இதை க்ரோ ஃபோன்னு சொல்லும், இதை ஸ்ட்ரிங் ஃபோன்னு சொல்லும். போன்ற சைஸை நாங்கள் வந்து குறைக்கிறதுக்கு இதை பாவிப்போம். ரைட். அடுத்ததாக இருக்கிற கமாண்ட் வந்து சேஞ்ச் கேஸ்ன்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணக்குள்ள ஒரு 5 வகையான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். முதலாவது சென்டென்ஸ் கேஸ்ன்னு சொல்லும். சென்டென்ஸ் கேஸ்ன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரு வசனம் தொடங்கக்குள்ளே முதலாவதாக இருக்கிற எழுத்து வந்து பெரிய எழுத்தாக மாறும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த வசனத்துக்கு நான் சென்டென்ஸ் கேஸை அப்ளை பண்ணுறேன். நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் எஃப் வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் அதுக்கு பிறகு வார எல்லா எழுத்துக்களும் ஸ்மால் லெட்டர்லேயும் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். இதை சென்டென்ஸ் கேஸ்ன்னு சொல்லும். அடுத்த சென்டென்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஆப்ஷனை நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன், லோவர் கேஸ்ன்னு சொல்லும். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற வசனத்தில் இருக்க எல்லா எழுத்துக்களுமே இதை லோவர் கேஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ஸாக நீங்கள் மாறுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். மூன்றாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ன்னு சொல்லும். நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற வசனத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களுமே கேபிட்டல் லெட்டரில் மாற வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க வசனத்தில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் கேபிட்டல் லெட்டருக்கு மாறுறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். நான்காவது ஆப்ஷன் வந்து கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு இருக்குது. நீங்கள் இதை செலக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு சொல்லுலையும் இருக்கிற முதலாவது எழுத்து வந்து கேபிட்டல் லெட்டர்லேயும் அதுக்கு பிறகு வர எழுத்துக்கள் வந்து ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கிறத பார்க்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிளியராகவே விளங்கும். வந்து எஃப் வந்து கேபிட்டல், அதுக்கு பிறகு வார எழுத்துக்கள் வந்து ஸ்மால். அதே போல் வி வந்து கேபிட்டல், அதுக்கு பிறகு வார எழுத்துக்கள் ஸ்மால். சி கேபிட்டல், அதுக்கு பிறகு வார எழுத்துக்கள் ஸ்மால். இதை நாங்கள் சொல்லுவோம் கேபிட்டலைஸ் ஈச் வேர்டுன்னு சொல்லும். அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்கிள் கேஸ்ன்னு சொல்லும். இது வந்து முதலாவது எழுத்து வந்து ஸ்மால் லெட்டர் ஆகும், அதுக்கு பிறகு வார வந்து கேபிட்டல் லெட்டர் ஆகும். முதலாவது ஸ்மால், மற்றது கேபிட்டல். இந்த மாதிரி சென்டென்ஸ் கேஸில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு 5 வகையான ஆப்ஷன் நீங்கள் இதுக்குள்ளே உங்களோட சென்டென்ஸுக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இந்த கமாண்டை பாவிக்கிறோம். இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் போல்ட்ன்னு சொல்லும். உதாரணமாக ஒரு நீங்கள் சென்டென்ஸை செலக்ட் பண்ணுறீங்க, போல்ட் என்ற இந்த கமாண்டை நீங்கள் அப்ளை பண்ணக்குள்ளே உங்களோட வசனம் வந்து தடிப்பான எழுத்தில் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். இதை நாங்கள் போல்ட்ன்னு சொல்லுவோம். நீங்கள் செலக்ட் பண்ணுற எந்த ஒரு வசனத்துக்கும் நீங்கள் போல்ட்டை அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் எழுத்துற தடிப்பு வந்து அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்த கமாண்ட் வந்து இட்டாலிக்னு சொல்லும். நான் இந்த வசனத்தை செலக்ட் பண்ணுறேன், கொஞ்சம் பெரிதாக மாற்றுறேன். ரைட். இட்டாலிக் என்ற இந்த கமாண்டை நீங்கள் பயன்படுத்தக்குள்ளே அந்த ஃபோன்ஸ் வந்து ஒரு சரிஞ்ச நிலையில் நீங்கள் வாரத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அதற்கு அடுத்ததாக இருக்கிற கமாண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர்லைன்னு சொல்லும். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அண்டர்லைன்னு சொன்னால் ஒரு வசனம் நீங்கள் செலக்ட் பண்ணுற வசனத்துக்கு கீழே வந்து ஒரு கோடை போடணும்னு சொன்னால் நீங்கள் அண்டர்லைன் ஸ்டைலில் பாவிக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண குறியீடு இருக்குது. நீங்கள் இதை செலக்ட் பண்ணக்குள்ளே அந்த அண்டர்லைனுக்குள்ளே வித்தியாசமான ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ சில அது வந்து ஒரு லைன் சிங்கிள் லைனாக இருக்குது, இது டபுள் லைனாக இருக்குது, இது கொஞ்சம் தடிப்பான லைனாக இருக்குது. அந்த மாதிரி அண்டர்லைனுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடிய இதாக இருக்கும். இதில் உங்களுக்கு விருப்பமான ஒரு அண்டர்லைனை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். முதலாவது செலக்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு அண்டர்லைனில் இருக்கிற இந்த முக்கோண குறியீடை நீங்கள் மவுஸால் கிளிக் பண்ணக்குள்ளே ஸ்டைல்கள் வரும். அந்த ஸ்டைலில் உங்களுக்கு விருப்பமான ஸ்டைலை வந்து உங்களோட செலக்ட் பண்ண வசனத்துக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கமாண்ட் வந்து ஸ்ட்ரைக் த்ரூன்னு சொல்லும். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற வசனம் அல்லது சொல், அதுக்கு நீங்கள் இந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த வசனத்துக்கு மத்தியில் வந்து ஒரு கோடு விழுறதை நீங்கள் பார்க்கலாம். ரைட்.
ஃப்யூச்சர் வீடியோ க்ரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிரயோசனமாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 டியூட்டோரியலில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.